ஒரு குட்டி கதை சொல்லட்டுங்களா? ஒரு கழுகு என்னைக்குமே ஒரு காக்கா கூட சண்டை போடாது. இத ஈகிள் அண்ட் க்ரோ தியரின்னு சொல்லுவாங்க. இந்த காக்கா என்ன பண்ணுமா, கழுகு பறந்துட்டு இருக்கும்போது, அத பறக்க விடாம சும்மா கொத்திக்கிட்டே நை நைன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். கழுகுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு திரும்பி ஒண்ணு வச்சா காக்கா க்ளோஸ். ஆனா கழுகு அத செய்யாது. தன்னோட சிறக விரிச்சு மேல மேல உயர்ந்து பறந்து போய்க்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல காக்கானால பறக்க முடியாது. ஏன்னா ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். காக்கா ஆட்டோமேட்டிக்கா கீழ விழுந்துரும். இதே மாதிரி தாங்க லைஃப்லயும் நாம ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கும்போது, ஒரு புது முயற்சி எடுக்கும்போது, இந்த மாதிரி நெறைய காக்கா வந்துகிட்டே இருக்கும். "உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ என்ன பெருசா இதுல சாதிக்க போற? உன்னால எல்லாம் இது முடியுமா?" அப்படின்னு நெகட்டிவிட்டில நம்மளை போட்டு அமுக்கறக்கு உண்டான அனைத்து வேலையும் பார்க்குற மக்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காம, நம்மளோட இலக்க நோக்கி போய்க்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கனால தாக்கு பிடிக்கவே முடியாது. அவங்களே நம்ம லைஃப்ப விட்டு போயிருவாங்க. நாம நம்ம லைஃப்ல முன்னேறி டாப்க்கு போய்க்கிட்டே இருப்போம். உங்க லைஃப்ல இத ரிலேட் பண்ண முடியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பாய் சொல்லிக்கிறது ஜே. ஜே. ஷேக் ஃபரீத், கிரசன்ட் ஈவன்ட்ஸ்.